ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் இல்லை, பல ஆண்டுகள் ஆச்சுப்பா. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கிறது. பாரம் சுமந்து கழுத்து நோகிறது. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்தா ஒரு நாள் சம்பளம் கட் ஆகுது. அந்த ஒரு நாள் சம்பளம் கட் ஆச்சுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இதுல இருந்து என்னால விடுதலை தர முடியுமா? இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும்போதே ஹல்லேலூயா, ஆமென். தெரியும் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சொட்டாகி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஒருத்தர் கூட எழும்பி போகாம ஆண்டவர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறான்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே உங்க இருதயத்துல இதை நம்ப ஆரம்பிச்சிருங்க. உங்க உதடு இதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கட்டும். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க போகுது. இத்தனை காலம் கிடைக்காத இளைப்பாறுதல், இத்தனை காலம் ஷாகா மாமா, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. ஆமென், ஆமென். அப்படியே யாராவது அந்த நிலையில இருக்கிறீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லுங்க, பாரம் சுமந்து என் கழுத்து வலிக்குதுப்பா. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்பா கிட்ட, பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது, எனக்கு வலிக்குதுப்பா. 1-2 நாள் அல்ல, 1-2 வாரம் அல்ல, 1-2 வருஷம் அல்ல, 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் என பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது. நான் உழைக்கிறேன், ஆனா வேற வழியில நின்னுதான் ஆகணும், வேற வழியில ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், வேற வழியில சந்தித்துதான் ஆகணும். ஆமே, உடைந்து சில உள்ளங்கள் கர்த்தருடைய பாதத்துல உங்க கண்ணீரை ஊற்றுறீங்க. இயேசுவின் நாமத்துல இந்த 2025ல ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எந்த பாரம் சுமந்து உங்க கழுத்து வலிக்குது, உங்க இருதயம் வலிக்குது, எந்த பாரம் சுமந்து வலிக்குது, அப்பா கிட்ட சொல்லுங்க. அது அப்பா, இதை சுமந்து எனக்கு வலி தாங்க முடியலப்பா, எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குப்பா. பிள்ளைகளை நினைச்சு அழுது, புருஷனை நினைச்சு அழுது, குடும்ப சூழ்நிலை நினைச்சு அழுது, வலி தாங்க முடியாம ஆனாலும் நின்னுதான் ஆகணும்னு சொல்லி நிக்கிற உள்ளமே, வாழ்ந்துதான் ஆகணும் சொல்லி வாழ்கிற உள்ளமே, ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் சொல்லி ஃபேஸ் பண்ணுகிற உள்ளமே, உனக்கு விடுதலை தர அவர் உன் வலது பாரிசத்தில் கர்த்தர் வருவார், கர்த்தர் நிக்க வைப்பார். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த நுகம் எடுபடுகிறது. பாரம் சுமந்து வலி தாங்க முடியாம அங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, உன்னோடு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை உரைக்கப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படியே வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதல். நீங்க சொன்னீங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நாங்க குடும்பமா சுமக்கிறோம், பிள்ளைங்களும் வளர்ந்து வராங்க, வலிக்குதுப்பா. உங்க பெயின் சொல்லுங்க. இப்ப உங்க பெயின் உங்க வலிய சொல்லுங்க. அப்பா, இப்ப சில நிந்தைய சுமக்கிறீங்கல்ல, கடன் சும தலைக்கு மேல போயிட்டு வலிக்குதுப்பா. நோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு. ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை பேசும்போது ஆவியில ஒரு பாரத்தை ஆண்டவர் இறக்கிறார். அநேகர் இந்த வலி தாங்க முடியல. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் பழகுனது மேல இருந்துச்சு,
ஆனா இப்போ முடியல. ஆனா உனக்கு ஒரு நற்செய்தி, நீ விடுதலைக்கு நெருங்கி வந்துட்ட. நீ விடுதலைக்கு நெருங்கி வந்துட்ட. நீ நெருங்கி வந்துட்ட. சில தீராத வியாதி, ரொம்ப வருஷமா மெடிசின் எடுத்து 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 இப்ப மெடிசின் இல்லாம முடியலைங்கிற நிலை. உழைக்கிறோம்பா, இளைப்பாறுதல் இல்ல. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. ஆமென். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா, இருக்கிற இடத்த வலது கரத்தை வைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். ரொம்ப நாள் இதில் சுமந்து சுமந்து வலிக்குது, வலி தாங்க முடியல. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஆன்லைன்ல பார்க்கிற உள்ளமே, இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி, அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த நுகம் நீக்கி போடுங்கப்பா. நுகத்தடியை முறித்து, நுகத்தடியை ஷாகா மாதானா ரீமா மாகாலா கா. ஜீசஸ், Jesus, 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 Jesus. Oh Rabba Makara Baba, Santana Lakara Baba. Oh Rabba Makara Baba, Santana Lakara Baba. Oh Rama Makadare. Oh Jesus, நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார். ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல். ஏமா காமா சேமா மாதானா. உங்களால மட்டும்தான் முடியும். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? என்னை கைவிடா ஆமென். என்னை ஜீசஸ் ஆமென். உமக்காக க்ளோரி உமது மமகரத்தனரே உமக்காக ஓரா கலமா சந்தனா மக்கடர வளர. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆமென். கழுத்தெல்லாம் வலிக்குது. நீங்க எந்த நுகம் சுமந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இளைப்பாறுதலே இல்லை ஆண்டவரே. வேதத்தில் இருக்கு, சுகத்தை மறந்தேன் இருக்கு. அதாவது நல்ல இந்த பாரம் சுமந்துட்டு போறவங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் அல்லது ஒரு நிழல் பக்கம் வரும்போது கொஞ்ச நேரம் அதை இறக்கி வைப்பாங்க, திருப்பி சுமப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கும்போது ஒரு ஒரு சமாதானம், ஒரு சுகம், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் தெரியுமா? அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற இளைப்பாறுதல் கூட இல்லாம அநேக உள்ளங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். 24/7 ஒரு நுகம் தோல்ல இருந்தா எவ்வளவு வலிக்கும். இன்னைக்குள்ள செய்திக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆவியானவர் இந்த வார்த்தையை இதுக்கு கூட சேர்த்து வச்சு பார்க்க வைத்தார். இப்படி வலி, ஆனா உழைச்சிட்டே இருக்கிறாங்க. இரவும் பகலும் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அந்த டைம்ல ஏதாவது செஞ்சிடணும். இளைப்பாறுதலே இல்லை. ஆமென். இந்த இடத்துலதான் எப்ப ப்ராமிஸ் பண்றார், நான் வந்து நிற்பேன்.
என் காலமும் கரத்தில் என்று அறிவே. நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவே. நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் ஓம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவனுடைய வலது பக்கம். நீங்க வேதத்துல பாருங்க, அதாவது தேவ பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படும் போது ஆண்டவர் பக்கத்திலேயே நிற்பதை பார்க்க முடியும். பேதுருவோடு கூட ஆழத்துல புயல் அடிக்கும் போது அவர் கடல் மேல நடந்து வர. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அக்கினி சூளையில ராஜாவால உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர் வந்து விசிட் பண்ணல. ஏன்னா அப்ப விசிட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை கூட்டத்தில் ஒருவராய் பார்க்கிறோம், நம் உறவுகளில் ஒன்றாய் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போதுதான் தெரியுது, எனக்கு இருக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான். இயேசு யார்? உன் உறவுகளில் ஒன்றா? ஒரே உறவு.